20ஆம் நூற்றாண்டு பிரில்லியன்ட் மைண்ட் சொல்லப்படுற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு தடவை இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த தேனீக்களும் அழிக்கப்பட்டா அடுத்த 4 வருஷத்துக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஜீவராசிகளும் அழிக்கப்படும் ஒரு டிபேட்டை முன் வச்சாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? பல விஞ்ஞானிகள் கிட்ட பல குழப்பங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைய விவாதத்துக்குள்ள இருக்குது. சரி, இதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி தேனீக்களை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். வெல்கம் டு மை சேனல். தேன் பொதுவாக மருத்துவ குணம் கொண்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி உருவாகுதுன்னு யாரும் யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல தேனீக்கள் பூக்களில் இருக்கிற நெக்டார்னு சொல்லப்படுற ஒரு வித லிக்விடை தன்னோட ஸ்பெஷலான நாக்கு மூலமாக உறிஞ்சி எடுக்கும். பொதுவாக தேனீக்களுக்கு 2 விதமான வயிறு இருக்கு. ஒன்று தான் உறிஞ்சி எடுக்கிற தேனை சேமிச்சு வைக்கிறது, ரெண்டாவது தன்னோட இரைகளுக்கு தேவையான செரிமான வயிறு. இதில் உறிஞ்சி எடுக்கிற நெக்டார் லிக்விடை தன்னோட ஹனி ஸ்டொமக்கில் சேமிச்சு வச்சுக்கும். ஆல்மோஸ்ட் தன்னோட வயிறு ஃபுல்லாக தோராயமாக 1000 பூக்கள் வரைக்கும் தேட வேண்டியது இருக்கும். பிறகு கூட்டுக்கு திரும்புகிற வழியில் அதோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆல்ரெடி நெக்டாரை தேனா மாத்திர ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிறகு தேனி தன்னோட கூட்டு அடைஞ்சதுக்கு அப்புறம் அது சேமிச்சு வச்ச தேனை ஒரு தேனி வாய்க்குள்ள இன்னொரு தேனி வாமிட் பண்ணும். அதே ப்ராசஸ் இன்னொரு தேனிக்குள்ள வாமிட் பண்ணும். இந்த ப்ராசஸ் ஒரு லாங் ப்ராசஸாக போயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் எதுக்கு நடக்குதுன்னா, ஒற்றை சக்கரான மோனோசாக்கரைட் பிரேக் ஆகி ஃப்ரக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும் மாற்றுறது தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேனீக்கூட்டில் சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த செல்ஸில் தன்னோட தேனை சேமிச்சு வைக்கும். இப்போ அந்த தேனில் ஆல்மோஸ்ட் 70% அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால இப்போ தேனீகளை என்ன பண்ணணும், தன்னோட ரெக்கையால் அந்த தண்ணியை எவாப்ரேஷன் பண்ணும். எவாப்ரேஷன்ஸ் மீன்ஸ் அந்த இதில் இருக்கிற தண்ணியை ஆவியாக்குறது. தண்ணி எல்லாம் ஆவியானதுக்கு அப்புறம் அதுவே ஒரு மெழுகு பூச்சி ரெடி பண்ணி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி தேனை சேமிச்சு வைக்கும். இந்த பாதுகாக்கிற வேலை எதுக்கு நடக்குதுன்னா, தேனு கெட்டு போகாம இருக்கதா. எஸ், தேனுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட்னு எதுவுமே கிடையாது. எகிப்து சாம்ராஜ்யத்தில் தேனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்திருந்தாங்க. பல பாரோக்களோட மன்னர்களோட கலரியை தோண்டும் போது பல விலை மதிக்க முடியாத பொருட்கள் எடுக்கும் போது அது கூட தேனையும் ஒரு பொருளாக புதைச்சி வச்சிருந்தாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணதில் 5000 வருஷம் தாண்டியும் தேன் கெட்டு போகாம இருந்திருக்கு. ஸோ தேனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 10,000 தேனீக்கள் 75,000 மைல் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 80 லட்சம் பூக்கள் இருந்து தேனை எடுத்தாதான் அட்லீஸ்ட் ஒரு லேப் அளவுக்கு தேனை உற்பத்தி பண்ண முடியும். தேனீக்கள் பொதுவாக டீம் ஒர்க்காக செயல்படுறாங்க. அவங்க உலகமும் அவங்களோட கம்யூனிகேஷனும் ரொம்ப வியர்டான ஒன்று. வேலைக்கார தேனீக்கள் மற்ற தேனீக்கள் கிட்ட உணவு பக்கத்தில் இருந்தால், அதாவது 50லேருந்து 100 மீட்டருக்குள்ளே இருந்தால் ஒரு வட்டம் போட்டு டான்ஸ் ஆடி காட்டும். இந்த அசைவை வேகல் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல கார்ன் வான் ஃப்ரெஞ்ச் என்ற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இவங்களோட கம்யூனிகேஷனை டீகோட் பண்ணாரு. இயற்கையில் அனிமல்ஸோட பெஸ்ட் கம்யூனிகேஷன்னா அது தேனீக்களோடதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வேகல் டான்ஸும் 1 முதல் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட சுற்றுகளை கொண்டு இருக்கும். இந்த சுற்று 2 டைப்ஸான ஆனது. ஃபர்ஸ்ட் ஒன் வேகல் ஃபேஸ், செகண்ட் ஒன் ரிட்டர்னிங் ஃபேஸ். ஒரு தேனி ஸ்ட்ரெயிட் லைனில் தன்னோட வேகல் டான்ஸ் ஆடிக்கிட்டே போனால் உணவு அந்த திசையில் இருக்குன்னு மீனிங். நெக்ஸ்ட்டு ஹனிகாம்ஸில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மேல் நோக்கி போனால் இப்போ சன்னு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த லைனில் போகணும்னு மீனிங். இப்போ தேனி இடது பக்கமும் வலது பக்கமும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போனால் சூரியனுக்கு ரிலேட்டிவான டைரக்ஷனில் போகணும்னு மீனிங். நெக்ஸ்ட்டு தேனி அதிக கிளர்ச்சியாக ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருந்தால் அதிகமான பூக்கள் ரொம்ப கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதுவே ரொம்ப மெதுவாக ஆடிக்கிட்டே இருந்தால் உணவு ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு தங்களோட டீம்மேட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ தேனீக்கள் இந்த மாதிரி 8 வகையான வேகல் டான்ஸ் மூலமாக தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. தேனீக்கள் பொதுவாக ஏன் தேனை சேமித்து வைக்குதுன்னா, ஒரு பருவகாலம் முடிந்து அடுத்த பருவகாலம் தொடங்கும் போது தங்களுக்கு உணவு பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு ஒரு ப்ரிவென்ஷனான மெத்தடு தான் தேனை சேமித்து வைக்கிறது. தேனீக்கள் பொதுவாக காட்டில் தான் இருக்குன்னு அதிகமாக நம்பப்படுது. ஆனால் அப்படி இல்லை, தேனீக்கள் இருந்தால் தான் ஒரு காட்டையே உருவாக்க முடியும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த தேனி இனங்களும் அழிக்கப்பட்டால் அடுத்த 4 வருஷத்தில் மற்ற இனங்களும் முற்றிலும் அழிக்கப்படும்னு. உண்மையிலே அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படி அவர் எதுவுமே சொல்லலைங்கிறது தான் உண்மை. சொன்னதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப்ஸும் இல்லை. ஆனால் சில பூச்சி இன ஆராய்ச்சியாளர்கள் சில டிபேட்ஸை முன்வைக்கிறாங்க. அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த தேரியை சொல்லலைனாலும் அவர் சொன்னதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறத ஒத்துக்கிறாங்க. இந்த உலகத்தில் 70% வரைக்கும் தாவரங்களோட மகரந்த சேர்க்கை தேனீக்களால் மட்டும் 70% அளவுக்கு நடத்தப்படுதுன்னு. ஸோ தேனி இனங்கள் மட்டும் இந்த உலகத்திலேருந்து மொத்தமாக அழிக்கப்பட்ட அடுத்த சில வருஷங்களில் இந்த உலகம் ஒரு பேராபத்தை சந்திக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் வேறொரு அறிவியலுடன் உங்களை சந்திக்கும் வரை until signing off from Mr. Science தமிழ். Thank you.